ரஷ்யா, உக்ரைன் இருதரப்புலயும் மாறி மாறி ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அதுவும் பொதுமக்கள் வாழும் பகுதியில அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. முதல்ல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒடசா பகுதி, அதாவது இந்த ஒடசா பகுதியில தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. திரும்பவும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒடசாவோட ஒரு லக்ஸுரியான ஒரு ஹோட்டல், பெரிஸ்டால் ஹோட்டல். அந்த ஹோட்டல் மேல துல்லியமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரஷ்ய தரப்புல கேட்கும்போது மேற்கன்ஸ் இருக்காங்க இல்லையா, நேட்டன்ஸ். ஸோ அந்த ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள உட்காந்து உக்ரைனுக்கு ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மிலிட்டரி மிஷன்ஸ்க்காக சில நபர்கள் இருந்தாங்க. நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அழிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. ஆனா உக்ரைன் தரப்பு வந்து சிவிலியன் வாழும் பகுதி, சிவிலியன் இருக்கக்கூடிய பகுதிகள்ல தாக்குதல் பண்ணிட்டாங்க. அப்படிங்கூட சொல்றாங்க. ஹோட்டல், லக்ஸுரி ஹோட்டல்னாலே ஃபாரினர்ஸ் வந்து இருப்பாங்க. மேபி அவங்க சிவிலியன்ஸா கூட இருக்கலாம். இல்ல அவங்க ராணுவத்துக்காக கூட வந்திருக்கலாம். ஸோ இது போல விஷயங்கள் இருக்கறனால மிக பெரும் பேசுபொருளா இருக்கு. எது எப்படியோ அங்க ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா அங்க தாக்குதல் நடந்ததுனால மக்கள்லாம் அதிருப்தியா இருப்பாங்கன்னு பார்த்தா தீபாவளி மாரி பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. அவங்க எதுக்காக கொண்டாடுனாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஒடசா பகுதியில மக்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. ஏதோ ஒரு சம்பவம் ஆயிருக்கு போல தெரியுதே அப்படின்ற சந்தேகங்கள், கேள்விகள் வருது. அந்த காரணத்தால தான் திரும்ப திரும்ப அங்க தாக்குதல் பண்றாங்களா ரஷ்யா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த ஹோட்டல் மட்டும் இல்ல, ஒடசாவோட போர்ட் பகுதியிலும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன இலக்க வச்சு குறி வச்சு தாக்குதல் பண்ணாங்களோ அதை தாக்குதல் பண்ணதா சொல்லியிருக்கிறாங்க. 2வது பால்டோவா பகுதி. இந்த பால்டோவால இஸ்கந்தர் மிசைல் ஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேப்பா அப்படிங்கறது கூட சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்துலயும் மேற்கன்ஸ் இருக்காங்கன்னு இருக்காங்க. சமீபத்துல இதே பால்டோவை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பக்ரோஸ் மாதிரி சுத்தி வர ரவுண்ட் டிஃபென்ஸுக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சாங்க இல்லையா. மேபி கமாண்ட் போஸ்ட்லாம் கொஞ்சம் பின்னோக்கி போயிருக்கு. ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய நாட்டோ ஆபீஷியல்லாம் வங்குக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ பக்ரோஸ்க்கு சுத்தி வளைச்சிட்டதுனால அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ், நேட்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து இவாக்குவேட் ஆகி பல்டோவாக்கு போயிருக்கலாம். அந்த இடத்துல இருந்து நம்ம கமாண்ட் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களோட கமாண்ட் போஸ்ட் தள்ளி வச்சிருக்கலாம். இத ரஷ்யா வந்து தெரிஞ்சுக்கிட்டு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கண்ணோட்டங்கள் இருக்கு. கிரமட்டாஸ்க் பகுதியா இருக்கட்டும், சுமியா இருக்கட்டும், சுமியில தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் சுமியில எல்லாம் 10 செட்டில்மெண்ட்ஸ் கிட்ட தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இப்ப வரைக்குமே 7-8 பேத்துக்கிட்ட இறந்துட்டு தான் சொல்லப்பட்டு வருது. மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இந்த சுமியில தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறதுக்கான காரணம் இந்த கர்ஸ்க் பையில ரஷ்ய தரப்பு வந்து அந்த இது குகையோட வாசல் வந்து மூட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்துல மூடிடுச்சு அப்படின்னா ஒரு பிரேக் த்ரூ ஆபரேஷன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸை வேற வழி இல்லைன்னா இவாக்குவேட் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கணும். அந்த ஒரு காரணத்தினால மேபி அப்படியா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. எது எப்படி இது போல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. ஜாப்ரோசிஷியா பகுதியில தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஒடசா, ஜாப்ரோசிஷியா, கீவ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லயும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இது போல பல பகுதியும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ரஷ்யா அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ஸ் கொப்லாஸ்ல இருக்கக்கூடிய சுதா பகுதியில வந்து ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. நர்சிங் ஹோம் இருந்திருக்கு. அந்த இடத்துல சிவிலியன்ஸ் இருந்தாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சமீபத்துல ஒரு செய்தி வந்திருந்தது. அதாவது உக்ரைனோட வீரர்கள் அங்க வந்து போர்க்குற்றம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பிடிபட்ட உக்ரைனோட வீரர்களும் அதை ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. அது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துச்சு. இதுக்கு உக்ரைன் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் ஃபேக்குங்க, ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க, போலியான செய்தி அப்படிங்கிறது போல. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்வாய் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதே நேரத்துல ரஷ்யால இருந்து ஒரு என்வாய் வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலாக்கு அனுப்புறாங்க. மேபி ரொம்ப ரகசியமா அங்க உட்காந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது போல ஒரு சில வதந்திகள் போயிருக்கு. ஆனா ஆளுங்கள் அனுப்புறாங்க இருதரப்புலையும், அது மட்டும் உண்மை. இப்ப அங்க என்ன உட்காந்து பேச போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி வெனிசுலா பத்தி பேசுறதுக்காக கூட இருக்கலாம். காக்கி நாடா உண்டு பாவா நாடா விளையாடுறதுக்காக தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா இப்ப உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, கெலாக் அவர்கள் வந்து எல்லாருமே பாரு சீஸ்பயர் வந்தோடனே முதல்ல எலெக்ஷன் நடந்ததுக்கான வழியை பாருப்பா அப்படிங்கிறது போல மேபி இருக்கலாம். ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எலெக்ஷன் நடக்கணும், எலெக்ஷன் நடந்து ஒரு நபர் வராரு இல்லையா, அவரு கூட தான் சைன் போடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. அந்த ஒரு காரணத்தினாலயா அப்படிங்கிறது போல இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்தி வந்தோடனே டெலகிராம் சேனல்ல கீழே ஒரு மீம் வந்தது. அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிற செயலோட இருக்கும். இது இப்ப கிடையாது. முன்னாடி உக்ரைனோட அதிபராகிறதுக்கு முன்னாடி காமெடி ஷோ நிறைய பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா. அந்த ஷோல இதுவும் ஒரு ஷோ அவர் வந்து பண்ணிக்கிற மாதிரி. இப்ப எப்படி ஜெலன்ஸ்கி அவர்கள் எலெக்ஷன் நடத்துறாருன்னா அதுக்கு முன்னாடி இப்படி நடந்துருமா அப்படிங்கிறது போல உக்ரைனியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் கேள்வி கேட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா புரட்சி உருவாகிறதுக்காக ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா சில பல அமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா
நாங்க சுத்தி சுத்தி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. எது எப்படியோ உக்ரைன்ல என்னமோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே. இதே நேரத்துல வோல்காகிராட்ல இருக்கக்கூடிய ஆயில் ரெஃபைனரி மேல உக்ரைன் தரப்புன்னு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஏகப்பட்ட தாக்குதல்கள் இரு தரப்புலையும் நடந்துக்கிறாங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம், தாக்குதல்ல இது களத்துல தான் வரும். பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சிவிலியன் வாழும் பகுதி ஹார்லிவ்கா. இது டொனெட்ஸ்க்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிட்டி. இந்த ஹார்லிவ்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த ஹார்லிவ்கால வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி தாக்குதல் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு ப்ரூஃபோட வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க உக்ரைன் தரப்பு வந்து. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது சிவிலியன் மேல தாக்குதல் பண்றது, போர் குற்றங்கள் செய்யறது, இந்த கர்ஸ்குள்ள போனது, இது எல்லாமே உக்ரைன் மேல ஒரு நெகட்டிவான பிம்பம் உருவாக்குறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இப்போ திடீர்னு மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன காரணங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கான காரணங்கள் இதுதான். அவங்க பாருங்க, போர் குற்றம் பண்றாங்க. நாங்க தவறானவர்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். அதனால நாங்க உதவி பண்ண மாட்டோம் உக்ரைனுக்கு இதுக்கு மேல அப்படிங்கிற கைகள் விட்டு போயிடலாம் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினாலயா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இப்போ சுதா பகுதி மட்டும் ஒன்ஸ் ரஷ்யா வந்து உள்ள ஊடுருவி பிடிச்சு இந்த கஸ்குபையை மீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா சிக்கலாயிரும். அங்க ஏகப்பட்ட போர் குற்றங்கள்லாம் நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனையாயிரும் இல்லையா? ஸோ அதனால சிவிலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேடயமா பயன்படுத்துறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் தான் இருந்தாங்க. ஆனா நாங்க தாக்குதல் பண்ற தெரிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சிவிலியனை கொண்டு வந்து வச்சிருந்துக்கிறாங்க. இப்ப தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா சிவிலியன்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுகள் ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கு. ஸோ இது போல இரு தரப்புலையும் மாறி மாறி குற்றம் சுமத்திக்கிறாங்க, தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. சிவிலியன்ஸ் அதிகளவுல பாதிப்படைஞ்சிருக்காங்க. அது இந்த பால்டோவால 11 நபர்கள் கிட்ட இறந்துட்டுதாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மிக முக்கியமான நபர்கள்ன்றாங்க, இல்ல மிக முக்கியமா அதிகமான சிட்டிசன்ஸ் சிவிலியன்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இரு தரப்புலையும் பேசி எடுக்க போறாங்கன்னு. ரெண்டாவது, ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலால உட்கார்ந்து என்வாய் அமைச்சிருக்காங்களே, அவங்கள பேசி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இந்த பிரச்சனை 100 நாட்குள்ள முடிச்சே ஆகணுன்ற ஒரு தீவிரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு நடுவில் மார்க்கோ ரூபியா அவர்கள் தரப்புல இருந்தும் அந்த ப்ரெஷரை நம்மளால ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்க முடியுது. அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இருதரப்புலயே அதிகமான இழப்புகளை சந்திச்சிட்டீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனையை நிறுத்துறதுக்கான வழியை பாருங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து சமிக்கைகள் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்ப அப்படியே நம்ம மிடில் ஈஸ்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த 4ஆம் கட்ட பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச்லாம் நடக்குது. இதுக்கு நடுவுல அம்புலி கும்பலிலாம் இருக்கு. இந்த ஹமாஸ் வந்து பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க இல்லையா? ஸ்டாப் பண்ணும்போது அந்த இடத்துல மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாக்கிடுறாங்க ஹோஸ்டேஜ் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. இதுக்கு மேல இது போல நடக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் வந்து பார்த்தா பேசிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல என்ன மாதிரியான நிலவரம் வரப்போகுதுன்னு. ஏன்னா இந்த நசிரம் காரிடோர் அப்படின்னு ஒரு காரிடோர் இருக்கு. வடக்கு காசாக்கும் காசாவோட தெற்கு பகுதிக்கும் நடுவுல வந்து பார்த்தா செவுரு மாதிரி வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பகுதியில இருந்து இஸ்ரேலோட வீரர்கள் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனா யார்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட பிரைவேட் மிலிட்ரிஸ் இருப்பாங்க இல்லையா, யூஜி கார்பரேஷன். ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு. இஸ்ரேலை விட இவங்க இங்க இருக்கிறதாங்க மிக பெரும் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இது போல வந்து பாத்தீங்கன்னா எஜிப்டும் சரி ஜோர்டனும் சரி சிவிலியன்ஸை வந்து எடுத்துக்கணும். ஆனா அவங்க என்ன காசால வாழ்ற மக்களை எடுத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா பப்ளிக்கா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது, ஆனா காசால இருக்கக்கூடிய மக்களே நன்றிகள் சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை நீங்க எங்களை ஏத்துக்கலாம், நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படிங்கிறது போல நன்றிகள் வந்து பாத்தீங்கன்னா காசா மக்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு அங்க இருக்குதான் பிடிச்சிருக்கு. ஆனா இவங்களோட திட்டங்கள் வேறமா இருக்கு. ஆனா ஒரு வேலை எஜிப்ட் மட்டும் ஒத்துக்கிட்டாங்க, இல்ல ஜோர்டன் ஒத்துக்கிட்டாங்கன்னா மேல சிரியால இருந்து ஹெச்டிஸ் இருக்காங்களே, சோ வேற ஏதோ ஒரு கிளைகள் ஏதோ ஒரு அமைப்பு ஜோர்டனை தொந்தரவு பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல எஜிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி அடிக்கிறதுக்கு பெருமளவுல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில அதிக அளவுல ரஷ்யா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆயுதங்கள் இறக்கியிருக்காங்க. புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர், சாத் இந்த பகுதிகள்லாம் இப்ப மேற்குலக நாடுகளோட ட்ரூப்ஸ் எல்லாம் சகேல் ரீஜனை கிளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க டெட்டால். இப்ப அந்த இடத்துல அதிகமான ஆயுதங்கள் நம்ம கூட ஒரு சைடு வாக்குல சொல்லியிருப்போம், இங்க அதிகமான ஆயுதங்கள் இருக்கே, தீவிரவாதிகள் எடுத்து சண்டை மாதிரி தெரியல. ஒரு வேலை வேற எதுக்காச்சோ அப்படிங்கிற யோசிச்சோம் இல்லையா? சூடான்ல வேற சிவில் வார், சூடான்ல சிவில் வார்ல ஆர்எஃப் பெரியமளவுல ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மேபி எஜிப்ட் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கும் போது இந்த பகுதியில ஒரு மிக பெரும் போர் வெடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள எஜிப்டுக்கு எதிராக அந்த ஒரு காரணத்தால தான் கோஸ்டல் டிஃபென்ஸ் சிஸ்டம் டேங்க் எல்லாம் பெருமளவுல சவுத் கொரியா ஆப்ரஹாம் டேங்க் எல்லாம் அமெரிக்கா கிட்ட போட்டு எல்லாத்தையும் அதிநவீனப்படுத்திருக்கிறீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு.
வெயிட் பண்ணி பார்ப்போம். பல அனலிஸ்ட் வந்து இது போல கருத்துக்கள் இருக்கு. என்ன மாதிரி இந்த பகுதியில நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். அடுத்தது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டாரிஃப் போட்டிருந்தாங்க. சக்சஸ்ஃபுல்லா அமல்படுத்திட்டாங்க. எங்கன்னா மெக்சிகோ, சீனா, கனடா. கனடா கொஞ்சம் கேட்டிருந்தாங்க கன்செஷன். இல்லல்லாம் முடியாது அப்படிங்கிற டாரிஃப் போட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கு எதிர்வினையா நாடுகள்லாம் ஏதாவது செய்வாங்களா? இல்ல அனுசரிச்சு போக ஆரம்பிச்சுருவாங்களா? தலைவரே சொல்றத கேட்டு செஞ்சுக்கிறோம். என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படிங்கிற கேட்டு செஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நாடுகள் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம மெக்சிகோ தரப்புல இருந்து சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, கார்டல்ஸ்லாம் சில நபர்கள அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது. போதைப் பொருட்கள கைமாத்துற நபர்கள புடிச்சுக்கதா சொல்லப்பட்டு வருது. அந்த அளவுக்கு அங்க போலீஸ் இன்னும் ஸ்ட்ராங் இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த கருங்கடல் இருக்கு இல்லையா? திரும்பவும் உளவு வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல அமெரிக்க தரப்பு வந்து முடுக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா, இப்ப வெனிசுலால வச்சு பேசுறது வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே கொமியிற மாரி இருக்குது சூழ்நிலை. அமெரிக்க தரப்பு வந்து. ஒரு வேளை படுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இக்கட்டா போயிரும் இல்லையா? ஸோ அது போல வர்றதுனால, இந்த P8 பொசைடன வந்து இந்த ரொமேனியா பார்டர்லயே கருங்கடலுக்குள்ள என்றாங்கல்ல, இந்த பார்டர்லயே ஏன்னா வந்துச்சுன்னா நாங்க தாக்கிடுவோம் அப்படின்றது போல பெல்லோசா அவர்கள் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் சரி மிரட்டல்கள் வந்திருந்தது இல்லையா அமெரிக்காக்கு. அதனால ரொமேனியா பார்டர்லயே பறக்க விட்டுருக்காங்க. ஒருவேளை கிரீமியாவை டார்கெட் பண்ணுவாங்களா? இல்ல கிரீமியன் பிரிட்ஜை டார்கெட் பண்ணுவாங்களா? என்ன உளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற சந்தேகங்கள் வருது. இதுக்கு நடுவுல இன்னொன்னு சர்ச்சை என்ன அப்படின்னா, உக்ரைனோட பார்லிமெண்ட் கூப்பிட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுல உக்ரைனோட ஒரு எம்பி பெஞ்சாருங்கோ அவர்கள். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசிக்கிறாருன்னா, இந்த உலகத்தோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? புட்டின் அவர்களை கொல்றதுதான் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்காரு. மேலும் மேலும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. போரோட முடிவு காலம் மிக பெரும் பிரளயத்தை உருவாக்கி விட்டுட்டு போயிருமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவுல என்ன மாதிரியான உறவுகள் மலருது இல்ல வேரோட புடுங்கிக்குவாங்களா 2 பேருங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு நல்ல முடிவுகளே வரும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே மகாதேவன் அவர்கள் அப்புறம் கார்த்திக் பாஸ்கரன் அவர்கள் நம்ம சேனலுக்கு போன மாசம் உதவிகள் பண்ணியிருந்தீங்க. அந்த டைம்ல எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால கரெக்டா ஹைலைட் பண்ண முடியல. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். பாய்.